ஏய் ராஜ், எப்படி இருக்க? கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்க. உனக்கு யாருன்னா லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்தா ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லி இல்லை பிடிக்கலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு அவங்கள தரக்குறை மட்டும் இன்னைக்கு பேசாத. உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், உனக்கு எத்தனை டைம் சொன்னா உனக்கு அறிவே இருக்காதா? ஆஃப்டர் ஆல் ஃபுட் டெலிவரி பண்ற பையன் நீ. உனக்கும் எனக்கும் எப்படா செட் ஆகும்? சி, வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க, இந்தியன் டாய்லெட்டுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு. டேய், இப்பதான் ட்ரெண்டே மாறிடுச்சுடா. இப்பெல்லாம் நாங்க ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் கேட்டுட்டு இருக்கோம். நீ என்னடா பைக்கை வச்சுட்டு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ற? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? என்ன பாக்குறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. நான் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? நீனா என்ன கல்யாணம் பண்ணினா கார் வேணும், வீடு வேணும், நகை, டைமண்ட், வாரத்துல ஒரு நாளாவது எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், வெளியே கூப்பிட்டு போகணும், இதெல்லாம் பண்ணணும்டா. இதெல்லாம் நீ பண்ணவே முடியாது, புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடுங்க. இன்னைக்கு சம்பாரிச்சுக்கலாம், நாளைக்கு போயிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கெல்லாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுடுகாட்டில் கொண்டு வந்து பணத்தையும் கொண்டு வந்து புதைக்கவா போறாங்க? அதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு அப்படி பணம் தான் முக்கியம் பண்ணா நான் இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல கண்டிப்பா செட்டில் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க நல்லா பாத்துப்பாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்ல. நீ பேசுற வசனம்லாம் நார்மல் லைஃப்க்கு தான் செட் ஆகும், ரியல் லைஃப்க்கு செட் ஆகும். சரியா? என்ன கொஞ்சம் நம்புங்க ப்ளீஸ்ங்க. ஏய், நீ நவுரு. ஒரு டைம் சொன்னா கேட்க மாட்டியா? இதுக்கப்புறம் என் பின்னாடி நீ வந்தீங்கன்னா செருப்பு பிஞ்சிடும். சிக் நவுரு ப்ளீஸ்ங்க. ஏங்க நான் சொல்றதுக்கு மேடம் ஃபுட். ஏய், நீயா? நித்யா நீங்க? நீ என்ன ஃபுட் டெலிவரி தான் பண்றியா? ஆமா. அன்னைக்கு என்னவோ பெரிய இவ மாதிரி பேசினா, எனக்கு ஒரு வருஷம் டைம் கூட நான் கார் வாங்குறேன், அது வாங்குறேன், செட்டில் ஆயிடுவேன் அப்படி பேசிட்டு இருந்த. டேய் லூசு, நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது, இன்னுமே நீ செட்டில் ஆகாம தான் இருக்க. வா, நல்ல வேலை, உன் லவ் மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிருந்தேன். நீ இந்த மூலைக்கு டிஷர்ட் போட்டு போவேன், நான் இந்த மூலைக்கு டிஷர்ட் போட்டு போக வேண்டியதுதான். அதுக்கான முயற்சி நான் எடுத்துக்கிட்டே இருக்கேங்க. நீ எடுத்துட்டே இரு. சரி, எவ்வளவு ஆச்சு? 250 ரூபாய் ஆச்சு. ஏய், பேலன்ஸ்லாம் வேணாம், நீயே வச்சுக்கோ. போற வேலை ஜூஸ் குடிச்சிட்டு போ. சாரி ராஜ். சாரி சாரி. நல்லா புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நம்ம முன்னேற முடியும். கஷ்டப்பட்டா முன்னேறணும் பண்ணா அதுக்கு நம்ம குறுக்கோளி தான் பார்க்கணும். நான் உங்கள்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணேன், பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிக்கலாம்ல, பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கலாம். அதை விட்டு எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ண, எவ்வளவு அசிங்கப்படுத்தின. இன்ஃபேக்ட் ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நான் எனக்கு இப்படி இருக்கா பண்ணா அதுக்கு ஒரு வகையில நீ தான் காரணம். இதோ இருக்குல்ல புது வீடு, என் வீடு தான். அது மட்டும் கிடையாது, இது இருக்குல்ல 2 காரு என்னோட தான். இது இடமும் என்னோட தான். அதெல்லாம் கஷ்டப்பட்டு, அதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ எல்லாம் கஷ்டப்படாம வரணும்னு நினைக்கிற கேரக்டரா. உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. எப்பயுமே கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் போது அதோட சுகமே வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உனக்கு சுகம் கிடைக்காது, கடைசி வரைக்கும் கிடைக்காது. ரொம்ப தேங்க்ஸ். உன்னாலதான் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு நான் உன்னை பார்க்க வந்தேன். எங்க நான் முன்னேறிடாம போறணும் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுல்ல. வாழ்க்கையில நான் நல்ல விதமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். வரேன். சாரி ராஜ். சாரிலாம் வேண்டாம். உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா என்ன வந்து கேளுங்க. வரேன்.